வணக்கம். நான் உங்களோட பாரதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம காந்தா திரைப்படத்துடைய உண்மையான விமர்சனத்தை பார்க்கலாம். இப்போ ஆன்லைனுக்குள்ளே நிறைய பேர் வந்து ட்விட்டரில் போட்டிருப்பாங்க. படம் வந்து ரிலீஸ் ஆகுது முன்னாடி வந்து ப்ரீவியஸ் ஷோ பார்த்துட்டு ப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்த பிறகு படத்தை பற்றி துல்கர் சல்மானோட ஆக்டிங் பற்றி பயங்கரமாக சொல்லியிருந்தாங்க. சமுத்திரகனி அவருடைய ஆக்டிங் பற்றி, பாக்கியான்னு ஒருத்தர் இருக்காங்க அவங்க நடிச்சது, ஹீரோயினோட ஆக்டிங் இதெல்லாம் பயங்கரமாக சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் என்னடா இந்த ரிவ்யூவில் எல்லாமே வந்து நான் சிங்காக இருக்குது. சில பேர் வந்து படம் நல்லா இல்லைன்றா, சில பேர் வந்து நல்லா இருக்குன்றா, அப்படி நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. நான் சொல்கிறேன், என்னுடைய பார்வையிலேருந்து நான் படம் பார்த்துட்டு சொல்கிறேன், படம் வந்து நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் இந்த படத்தை என்ன மனநிலையில் நீங்கள் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம ரிவ்யூவாக வந்து பேச போகிறோம். படத்துடைய கதை அப்படிங்கிறது வந்து ஒரு இயக்குனருக்கும் ஹீரோவுக்கும் இடைப்பட்ட ஒரு கோபம், ஒரு ஈகோ, அதாவது மேல் ஈகோ அப்படின்னு வந்து ஈஸியாக சொல்லலாம். இப்போ சமுத்திரகனி தான் வந்து பார்த்திங்கன்னா துல்கர் சல்மானுடைய, அதாவது டிகே மகாதேவனுடைய குருவாக இருக்கார். அவருடைய அந்த அறிவாற்றல்னால அவர் வந்து இயக்குனராக வந்து பேசி, அவர் வந்து ஒரு ஸ்டுடியோலாம் போய் பேசி இவருக்கு வாய்ப்பு வந்து கொடுத்து மிகப்பெரிய ஹீரோ ஆக்குறார். படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு படத்தை வந்து ஆல்ரெடி ஏற்கனவே 2 பேரும் வந்து பிளான் பண்ணி ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. சாந்தா அப்படிங்கிற ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த படம் வந்து பாதியில் நின்றுக்குது. இவங்க 2 பேருக்கு இடைப்பட்ட சண்டையினால வந்து படம் நின்று போயிடுது. அப்புறம் மறுபடியும் அந்த படத்தை ரீகால் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா அந்த படம் எடுக்கப்பட்ட ஸ்டுடியோ மாடர்ன் ஸ்டுடியோஸ் அப்படிங்கிற ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஸ்ட்டில் இருக்குது. இந்த படத்தை எடுத்தால் தான் அவங்க மீண்டு வர முடியும் அப்படிங்கிற சூழ்நிலைகள் இருக்காங்க. ஸோ அந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது தன்னுடைய குருவும் அந்த சிஷ்யனும் 2 பேரும் சேர்ந்து அந்த படத்தை வந்து பண்ணும்போது அவங்க 2 பேருக்கு இடைப்பட்ட நிறைய கிளாஷான விஷயங்கள் இருக்குது, நிறைய கோபங்களான விஷயங்கள் இருக்குது. இதை தாண்டி அந்த படம் முடிக்கப்படுதா, அதுக்கு வந்து அவங்களோட ஈகோனால என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு, அதுக்கு முன்னாடி காரணம் என்ன, பின்னாடி காரணம் என்ன, இப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி ஓடிட்டுருக்கு. ஸோ அப்படி படம் ஓடிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து இந்த படம் எடுக்கப்படுகின்ற முறை, அந்த காலத்தில் இருக்கிற அந்த ஸ்டுடியோஸு, அதுக்குள்ளே வந்து இப்போ அந்த பழைய காலத்தில் இந்த படம் வந்து எடுக்கிற அந்த சீன்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கும்போது பழைய காலத்து சீன்லாம் இருக்குது. அது துல்கர் சல்மான் வந்து தன்னால் எவ்வளோ அற்புதமாக நடிக்க முடியுமா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த டிகே மகாதேவன் அப்படிங்கிற கேரக்டரில் ரொம்ப அற்புதமாக துல்கர் சல்மான் வந்து நடிச்சிருக்காரு. முதல் ஃப்ரேம்லேருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் அட்டகாசமாக நடிச்சிருக்காரு. சமுத்திரகனி தாறுமாறாக நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஹீரோயினுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ்வளோ அழுத்தமான ஒரு கேரக்டர் வந்து எந்த படத்துலையும் கிடைக்காது. இந்த படத்தில் ஹீரோயினுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குது. தமிழ் சினிமாவுடைய முதல்ல இந்த படம் நடிச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டர் வந்து அப்படி அந்த அற்புதமாக நடிச்சிருக்காங்க குமாரிங்கிற கேரக்டரில். அப்புறம் நிறைய தமிழ் ஆர்டிஸ்ட் எல்லாமே நடிச்சிருக்காங்க. நிழல் ரவி நடிச்சிருக்காப்புல. அப்புறம் ஆடுகளம் நிறைய கூட ஒரு சின்ன சீக்கிரம் சொல்கிறாரு. ராணா ஒரு கேரக்டர் வராது. அவர் தான் செகண்ட் ஹாஃபில் நடக்கிற ஒரு பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக, போலீஸ் ஆஃபீஸராக வராரு. அந்த இன்வெஸ்டிகேஷன் தான் செகண்ட் ஹாஃபில் நடக்குது. முதல் பகுதியில் இந்த படம் எடுக்கிறதுக்காக ஒரு ஹீரோவுக்கும் ஒரு டைரக்டருக்கும் இடைப்பட்ட ஈகோவை எப்படி காட்டணுமோ அவ்வளோ அற்புதமாக காட்டியிருக்காங்க. ஆனால் ஸ்லோவாக தான் படம் நகருது. ரொம்ப வேகமாக படப்படன்னு ஓடலை. ஆனால் ஒரு நாவல் படிக்கும்போது நம்ம என்ன மைண்ட் செட்டில் என்ன படிப்போமோ, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா 1960 வந்து ஒரு கதை நடக்குது, காந்தாங்கிற ஒரு கதை நடக்குது. அதாவது சாந்தாங்கிற படத்தோட பேராக இருக்குது. அதுக்கப்புறம் காந்தாங்கிற பேராக வந்து அந்த ஹீரோ வந்து மாத்திராப்பில். ஸோ அந்த காந்தாங்கிற ஒரு கேரக்டர் ஒரு படம் இருக்குது. அதை பற்றி ஒரு புக்கு படிக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு படம் பார்த்தீங்கன்னா அதை விட அற்புதமான விஷயங்கள் கிடையாது. ஒரு நாவல் படிக்கிற உணர்வை அற்புதமாக கொடுத்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனைக்கு வந்து இவர் தான் காரணம். யார்? டிகே மகாலிங்கம் தான் காரணம். இல்லை வந்து இந்த ஸ்டுடியோக்குள்ளே யார் இருந்தாங்களோ அவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி. நீங்கள் ஹாலிவுட்டில் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. மாடர்ன் ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு படம்லாம் இருக்குது. இது மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான படத்துடைய ஃபார்மேட்டில் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. யார் வந்து இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி வந்து தேடுறாங்க. அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ரீசனை வந்து கடைசியில் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த படத்துடைய கதை ரொம்ப அற்புதமாக வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சீக்வன்ஸுமே வந்து ரசிக்கும்படியாக, அதே மாதிரி அந்த காலத்துக்கு 1960s 40s நடந்த அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை போகிறதுக்கு உண்டான அந்த மனநிலையை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செட் இருக்கு இல்லைங்க, அந்த பழைய காலத்து செட்டு எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி நம்முடைய சமுத்திரகனிக்கும் துல்கர் சல்மானுக்கு இடைப்பட்ட அந்த கிளாஷ் இருக்குல்ல, அது ரொம்ப அற்புதமாக இருக்குது. நம்முடைய ராணா அவர்கள் அவருடைய கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. போலீஸ்காரராக இருந்தாலும் கூட ரொம்ப ஹார்ஷான போலீஸ்காரராக எல்லாரும் கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்க போலீஸ்காரராக இருக்காங்க. 2-3 இடங்களில் வந்து காமெடியான டைலாக் போடுறாரு. அதுவும் கொஞ்சம் வந்து சிரிக்க வைக்குது, கொஞ்சம் யோசிக்க வைக்குது. இன்வெஸ்டிகேஷன் விட்டு வெளியே போகாமல் ரொம்ப அற்புதமாக பண்ணப்பட்டிருக்குது. இந்த மாதிரி திரைப்படங்கள் பண்ணும்போது இதுக்கு நிறைய மெனக்கடல்கள் வேணும். மிக முக்கியமாக என்ன வேணும்னா அந்த பழைய காலத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற ஃபீலிங்ஸை வந்து கொடுக்கணும். சில படங்கள் அப்படி கொடுக்காது. இப்போ 1940s கதை எடுக்க போகிறீங்க, ஸ்டுடியோ ஓரியன்டான காலம். 1960 வந்து சினிமா எப்படி இருந்தது, 40களில் சினிமா எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலத்துக்குள்ளேயே நம்மளை கொண்டு போய் நம்ம வந்து இந்த காலத்தில் இருக்கிற எந்த டெக்னாலஜியும் இல்லாமல் இருக்கிற அந்த ஃபீலிங்ஸை விட்டு நம்ம வெளியே போகணும். சில பேர் ஏன் திரும்ப அந்த படம் ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறாங்கன்னா, நம்ம இப்போ படம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, சோசியல் மீடியா இதெல்லாம் காட்டி படம் எடுக்கிறதுனால அது வேகமான படங்கள் இவங்க நினச்சிக்கிறாங்க. இந்த எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத ஒரு லைஃப்பை காட்டும்போது அது சில இடங்களில் வந்து ஸ்லோவாக தான் போகும்.
ஆனால் அதை தாண்டி அந்த கதைக்குள்ளே ஊன்றி போகும்போது ரொம்ப அற்புதமாக ரசிக்க வைக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, மனசுக்கு ரொம்ப நெருக்கமானது. துர்கா சல்மானுடைய லைஃப்லேயே இந்த மாதிரி திரைப்படங்கள் மறுபடியும் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். இவ்வளோ தூரம் வந்து ஒரு டைட்டில் ரோலை இவ்வளோ அற்புதமாக பண்ணி அந்த கேரக்டராகவே வாழ்ந்து நம்மளுக்கு மனசுக்கு நெருக்கமாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி இந்த படம் வந்து மெயினான ஒரு என்ன கண்டென்ட்னா, எம்கே தியாகராஜ பாகவதரோட லைஃப்பில் வந்த ஒரு ஸ்டோரி தான் இந்த படமாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எம்கே தியாகராஜ பாகவதர் வந்து தன் லைஃப்பில் வந்து ஒரு பொய்யான ஒரு கேஸில் வந்து மாட்டிக்கிட்டாரு. அதுலேருந்து மீண்டு வரதுக்குள்ளே அவரோட வாழ்க்கையை, சினிமா வாழ்க்கையை அழிஞ்சு போச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு முழு கதை எடுக்காமல் இவங்க என்ன கான்செப்டில் வந்து படம் பண்ணியிருக்காங்கன்னா, மிக சிம்பிளாக எம்கே தியாகராஜ பாகவதர் மாதிரியான ஒரு பெரிய ஃபேமில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டை கையில் எடுத்துக்கிட்டாங்க. அவர் வந்து ஒரு கேஸில் மாட்டிக்கிறாரு, ஒரு கொலை கேஸில் ஏதோ சம்திங் மாட்டிக்கிறாரு. அந்த கொலையை பண்ணது யார் அப்படிங்கிறத தியேட்டர் தான் கதையாக மாற்றிட்டாங்க. ஸோ அந்த கொலையை வந்து இவர் தான் பண்ணியிருக்காரா, இல்லை வேறு யார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பல விதமான இன்வெஸ்டிகேஷன் போகுது. அது வந்து த்ரில்லராக இருக்கா, அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய மெயின் கோர் கண்டென்ட்டாக இருக்குது. கடைசி 20 நிமிஷங்கள் வந்து படம் ரொம்ப அற்புதமாக எடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு படம் ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. படம் முடிகிறது இருக்குல்ல, அந்த முடிக்கிற ஃபீலிங் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு மைண்ட் செட்டில் வந்து வரணும். இந்த படம் பார்த்துருக்கோம், ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வரணும். எப்படி சொல்கிறதுனா, இந்த படத்தை நீங்கள் வந்து எப்படின்னா, இப்போ இன்றைக்கி பார்த்து முடிச்சு இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு இந்த படத்தை மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு சில படங்கள் இருக்கணும். அந்த மாதிரியான அற்புதமான உணர்வை இந்த படம் கொடுத்துருக்கு, மாற்றுக்கிறதே கிடையாது. தாராளமாக ஒரு முறை பார்க்கலாம், எந்தவித பிரச்சனையுமே கிடையாது. ஒரு எப்படி சொல்கிறேன்னா, 1940s போகணும், அப்போல்லாம் சினிமா எப்படி இருந்துச்சு, அந்த சினிமா மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த அற்புதமான விஷயம் தான் இந்த படத்தில் பார்க்கலாம். ஃபிலிமை பார்க்குறதே ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இப்போ இருக்க சினிமாலாம் டிஜிட்டல் சினிமா ஆனதுக்கப்புறமேட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டே வந்து ஏதோ சோசியல் மீடியாவில் வந்து ரீல்ஸ் போடுற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆனால் அப்போ இருக்கிற அந்த ஃபீலிங்கே வந்து ஒரு எவ்வளோ மெனக்கடல்கள் இருக்கும். ஒரு ஃபிலிமில் படம் பண்ணுறதுன்னா அவ்வளோ பெரிய மெனக்கடல்கள் இருக்கும். அது டெக்னாலஜி இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் படும்போது இன்னும் பயங்கரமான மெனக்கடல்கள் இருக்கும். அவங்க செட் ஒர்க் எப்படி பண்ணுவாங்க, ஸ்டுடியோ எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கான வேலைகள் என்ன, அவங்களுக்கு ஆர்டிஸ்ட்டுக்கு என்னென்ன மாதிரி ஹெல்ப்பர் இருப்பாங்க, அப்புறம் டேரக்டருக்கு என்ன மாதிரி டீம் இருப்பாங்க, டேரக்டரோட ஈகோனா எப்படி இருக்கும், ஹீரோவோட ஈகோனா என்ன இருக்கணும், அதே மாதிரி ஒரு ஹீரோயின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பல அற்புதமான விஷயங்கள் இருந்துச்சு. சமுத்திரகனிக்கும் துல்கர் சல்மானுக்கு இடைப்பட்ட அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப அழகாக வந்து இப்போ படமாக்கப்பட்டுருச்சு. ரொம்ப காமாக இருக்க துல்கர் சல்மானையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக மாறின பிறகு இருக்கிறது, கடைசியில் பல தவறுகளை உணர்ந்த பிறகு அவரோட முகத்தில் இருக்கிற அந்த வெறுமை இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த காட்சியும் அவருடைய நிஜ வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தையும் சினிமாவில் நடக்கிற விஷயத்தையும் இன்டர்கட் பண்ணிலாம் பண்ணியிருந்தாங்க. டேரக்டர் ரொம்ப அற்புதமான ஒரு படம் பண்ணி கொடுத்துருக்காப்புல. ஹண்ட் ஆஃப் வீரப்பன் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் அவர் பண்ணியிருந்தாருன்னு கேள்விப்பட்டேன். அந்த அதில் இருக்கிற அந்த ஃபீலிங்ஸை ஒரு டாக்குமெண்ட்ரிலே பயங்கரமான த்ரில்லரான விஷயங்களை கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி, இப்போ எம்கே தியாகராஜ பாகவதரோட வாழ்க்கையிலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இதை ஒரு படமாகவே நம்மளை உணர வைக்கிறது, படத்துக்குள்ளே ஒரு படம் ஓடுற அந்த உணர்வை நம்மளோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக கடத்துறது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தாராளமாக ஒரு முறை பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அற்புதமான படம். இந்த படத்துலேருந்து கண்டிப்பாக 2 பேருக்கு யாராவது ஒருத்தருக்கு நேசவாடு வரணும். குறிப்பாக வந்து ஆர்ட் ஒர்க்கு வரணும். மியூசிக் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ஒளிப்பதிவு அற்புதமாக இருந்தது, மேக்கப்பும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம துல்கர் சல்மானோட ஆக்டிங்காக இருக்கட்டும், இந்த சமுத்திரகனி அவரோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு சமுத்திரகனி அவர்கள் வந்து நாமினேட் ஆனார்னா அந்த நெகட்டிவ் ரோலுக்கான ஒரு அவார்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. துல்கர் சல்மானுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது, ஹீரோயின் கேரக்டருக்கும் ரொம்ப வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஃபிலிம்ஃபேரில் நிறைய அவார்டு இந்த படம் வாங்கிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. தமிழில் வாங்குதோ இல்லையோ, கண்டிப்பாக தெலுங்கில் கண்டிப்பாக வாங்கும் அப்படின்னு நான் நம்பிக்கையோட நான் காத்துட்ருக்கிறேன். ஸோ இந்த வருஷம் வந்த உருப்படியான படங்களில் அதே மாதிரி நமக்கு தேவையான ஒரு படம், அந்த வயலன்ஸ் இல்லாமல் ஒரு கதைக்குள்ளே ஊன்றி போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு படமாக இருக்குன்னா அந்த படம் வந்து காந்தா திரைப்படமாக இருக்குது, என்னுடைய மனசுக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு சினிமாவை பார்க்குற அந்த மனநிலையை விட்டு வெளியே வந்துட்டு இந்த 2K கிட்ஸ் மாதிரி, ஜென்சி கிட்ஸ் மாதிரி, அந்த என்ன சொல்கிறது, வெறி நாய் கடிச்ச மாதிரி வந்து பாட்டு ஓடிட்டே இருக்கணும், ஒரே பாட்டை திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மூச்சவ பேச்சவன்னு படம் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருந்தால் தான் நல்ல படம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஆடியன்ஸுக்கான படம் இது கிடையாது. சினிமாவை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ரொம்ப அற்புதமான படமாக இந்த படம் இருக்குது அப்படிங்கிற என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றுக்கிறது கிடையாது.